السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய இந்த மையத்தினுடைய உறவினர்களே, நண்பர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மையத்தின் மூலமாக பல வகையான படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நபியுடைய காலத்தில் ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே வந்து சொல்லுகிறார்கள், எனக்கு பார்வை இல்லை, எனவே எனக்கு பார்வை கிடைக்க வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பார்வை இல்லாத பொழுது அதை கொண்டு நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். எனவே உங்களுக்கு பார்வை தேவையா, சுவர்க்கம் தேவையா என்ற பொழுது அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள், நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன், அல்லாஹ் தஆலா என்னை சோதித்திருக்கிறான், இந்த சோதனையில் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன், எனக்கு சுவர்க்கம்தான் தேவை என்பதாக அந்த பெண்மணி நபியுடைய சபையில் சொன்ன ஒரு விடயம் நாங்கள் ஹதீஸிலே படிக்க கிடைக்கிறது. இன்னும் ஒரு தோழர் நபியுடைய சபைக்கு வருகிறார். அவர் வாழ்க்கையில் சதாவும் வலிப்பு நோயால், ஃபிட் என்று சொல்லக்கூடிய அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நோய் எனக்கு குணமடைய வேண்டும், இந்த நோயிலிருந்து நான் நீங்க வேண்டும், இதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நோயிலே நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இதற்கு பகரமாக சுவர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். அந்த தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த நோயில் நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் சுவர்க்கத்தை ஆதரவு வைத்து, ஆனாலும் சில போது இந்த நோயிலே நான் பாதிக்கப்பட்டு என்னுடைய அறிவு நீங்கி நான் விடுகின்ற பொழுது என்னுடைய மறைவிடங்கள் வெளியே தெரிந்து விடுகிறது, மற்றவர்களுடைய பார்வைக்கு அவைகள் தெரிந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நிலைமை ஏற்படாமல் எனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அதற்கு பின்னால அந்த தோழர் அந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மறைவிடங்கள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த நிலைமை ஏற்படுத்தவில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த இரண்டு ஹதீஸிலிருந்தும் நாங்கள் படிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உலக வாழ்க்கையில் ஒரு நோயை கொடுத்திருக்கிறான், அது குறை கிடையாது. அல்லாஹ் அந்த அடியானை தண்டிப்பதற்காக கிடையாது, அல்லாஹ் அந்த அடியானை சோதிப்பதற்காக கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த மையத்திலிருந்து நாங்கள் பெறுகின்ற படிப்பினை தான், இந்த இரண்டு குழந்தைகளையும் அந்த பெற்றெடுத்த தாய் எத்தனை தியாகங்களை செய்திருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து அவர்களுடைய வாழ்நாள் காலம் முழுக்க இந்த பிள்ளைகளுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து மரணித்திருக்கிறார்கள். தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும். அதற்கு பின்னால கண்ணியமானவர்கள் எத்தனை நன்மைகளை அல்லாஹ் அவர்களுடைய பட்டோலைகள் எழுதியிருப்பான். எல்லோரை போலும் என்னுடைய ஆண்மகன் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று அந்த தாயும் தந்தையும் கனவு கண்டிருப்பார்கள். ஆனால் இந்த குழந்தைகள் சிலபோது அவர்களுடைய உள்ளம் நோகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இப்படி தந்தானே என்று கூட எண்ணங்கள் வந்திருக்கலாம். அதையும் அவர்கள் பொறுத்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நம்பி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பொறுமையாக வளர்த்து இந்த பூமியிலே விட்டு இந்த மண்ணறையிலே வாழுகிறார்கள். அவர்களுடைய பட்டோலைகளில் எத்தனை நன்மைகள் எழுதப்பட்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு பிள்ளையை, ஆரோக்கியமான குழந்தையை வளர்ப்பதே அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ சிரமங்கள். கண்ணியமானவர்களே, கடைசி வரைக்கும் அவர்களுடைய வாழ்நாளில் இந்த பிள்ளைகளை வளர்த்து, இனி எங்களுடைய கடமை முடிந்துவிட்டது, நாங்கள் போகிறோம், இந்த சகோதரர்களை, குடும்பத்தார்கள், நண்பர்கள், உறவினர்கள், இவர்களுடைய விஷயங்களை பாருங்கள் என்று ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். உலகத்தில்
ஜனாசாவுக்கு முன்னால் ஹசரத் அவர்கள் சொன்னது போல இவர்களுடைய பட்டோலைகள் காலியாக இருக்கிறது. சிலர்களுடைய பட்டோலைகள் காலியாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அந்த அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாத போது அவர்களுக்கு எந்த பாவங்களும் எழுதப்படுவது கிடையாது. இவர்களுக்கு தொழுகை கடமை அல்ல, இவர்களுக்கு நோன்பு கடமை அல்ல, ஜக்காத் கடமை அல்ல, ஹஜ்ஜு கடமை அல்ல. ஒரு சிறு பிள்ளை போல இந்த பூமியிலே இவர்கள் வாழ்ந்துவிட்டு இன்று அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் மூலமாக ஆகிராவுடைய வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறார்கள். மிக வேகமாக இந்த ரெண்டு சகோதரருடைய மருமகள் எங்கள்கிட்ட ஓதுனாங்க. எப்போ ரோட்டில் கண்டாலும் கை காட்டுவாங்க, கொஞ்சம் ஏற்றி கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லுவாங்க. மருமகளை பற்றி கேட்பாங்க, எப்பயுமே சலாம் சொல்லுவாங்க. நேற்று முன்தினம் அடுத்த சகோதரர் தில்லையடியில் நிற்கிறார். அவர் ஏற்றி வரக்கூடிய நேரத்தில் பேசி வாரார். நானா எங்கேன்னு கேட்ட நேரம், நானா கொஞ்சம் சுகமில்லாமல் இருக்கிறார் என்று நேற்றைய தினம் சொன்னார். இன்று அல்லாஹ் இவரை தன்பக்கமாக அழைத்து விட்டான். ஜனாசா செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். கண்ணியமானவர்களே, இந்த மையத்திலிருந்து நாங்கள் நிறைய படிப்பினைகளை பெறுவோம். அல்லாஹ் தஆலா இந்த மையத்தை கபூல் செய்வானாக. இந்த மையத் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் யாரெல்லாம் இந்த மையத்தினுடைய பணிகளை சிறப்பாக மனம் கோணாமல் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மேலான நன்கூலியை வழங்குவானாக. இந்த மையத்தினுடைய பெற்றோர்கள் உறவினர்களுக்கு அல்லாஹ் மேலான நன்கூலியை வழங்குவானாக. அதே போல் அடுத்த சகோதரருக்கும் அல்லாஹ் பொறுமையை கொடுத்து அடுத்த சகோதரர்களுடைய விடயங்களையும் குடும்பத்தினர் உறவினர்கள் சிறப்பாக கண்காணிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் வல்ல நாயன் அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜனாசாவுக்காக துஆ